வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம காண இருப்பது சர்வதேவதா வசியமை, சர்வஜன வசியமை, பெண் வசியமை. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வசியம்னு எடுத்துக்கிட்டாலே 8 விதமான வசியம் இருக்குது. புருஷ வசியம் 1, 2 ஜனவசியம், 3 ராஜவசியம், 4 பெண் வசியம், 5 லோக வசியம், 6 சத்ருவசியம், 7 தேவதாவசியம், 8 பூதவசியம். இந்த 8 விதமான வசியத்தில் நாம் எடுத்துருக்கிறது 3 விதமான வசியத்தை பற்றி தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த 3 விதமான வசிய மை எப்படி செய்கிறதுங்கிறத பொறுத்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் மை அரைக்கிறாங்க. மை 100% வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கான காரணங்கள்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா மந்திர உச்சரிப்பினோட காலப்பிரமாணம் சரியாக இருக்கணும். நீங்கள் எப்படி உச்சரிக்கிறீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் உச்சரிக்கணும். அதே மாதிரி கால நியமனம். காலையில் 8 மணிக்கு மந்திர உரு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தினந்தோறும் 8 மணிக்கு தான், 9 மணிக்குனா 9 மணிக்கு, இரவு 12 மணிக்குனா இரவு 12 மணிக்கு தான், விடிய காத்தால் 3 மணிக்குனா விடிய காத்தால் 3 மணிக்கு தான். அந்த கால நியமனத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி ஒரே இடத்துல அமர்ந்து அதே இடத்துல அமர்ந்து நீங்கள் மந்திர உரு கொடுக்கும் போது தான் அந்த மை சரியான முறையில் வேலை செய்யும். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிங்க. மை அரைச்சி நிறைய பேர் மை அரைக்கிறாங்க. அது 50% வேலை தான் செய்யுதுன்னா காரணம் அதான். ஆனால் அதுக்கான வேலையை அதை செய்யாமல் இருக்காது. இப்போது சர்வதேவதா வசிய மை செய்கிறதுக்கான மூலிகை என்னென்னங்கிறத பார்ப்போம். அழுகண்ணி வேர், சிறுமல்லி வேர், தொழுகண்ணி வேர், தலைச்சுருளி வேர், பேய்த்தேர் வேர், நின்றால் சுருங்கி வேர், நத்தை சூரி வேர், ஜடை விருட்சம் வேர். இந்த வேர்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். மூலிகை சாவணிப்படுத்தி பண்ணி காப்பு கட்டி எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வேரெல்லாம் நீங்கள் எடுத்துங்க, முறைப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் பச்சை கற்பூரம், கஸ்தூரி, குங்குமப்பூ, கோரஜனை, புனுகு இதை சேர்க்கணும். காராம்பசு நெய் விட்டு தான் நீங்கள் அரைக்கணும். இப்போது மை அரைக்க தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு புது மண் சட்டி எடுத்துங்க. இதில் ஒவ்வொரு மூலிகையினுடைய வேரையும் தனித்தனியாக கருக்கி எடுத்து வஸ்திரகாயம் செய்து வச்சுங்க. வஸ்திரகாயம்னா வெள்ளை துணியில் சலிச்சு எடுக்கிறது வச்சுக்கிட்டு இப்போ கல்வத்துக்கு பூஜை போடுங்க. கல்வத்தை மஞ்சள் தண்ணியால் கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு பூவெல்லாம் வைத்து எலுமிச்சை மரத்தை அறுத்து பலி கொடுத்துட்டு தூபதீபம் காட்டி வெற்றலை பாக்கெல்லாம் வச்சு தூபதீபம் காட்டிட்டு மை அரைக்க தொடங்குங்க. மை அரைக்க தொடங்கும் போது ஏதாவது ஒரு நல்ல ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்துக்கிட்டு மந்திர உரு கொடுத்து அரைக்கிறது நல்லது. ஏன்னா கம்பெனியில் உட்காந்து அரைக்கிறது நல்லது. அப்படி இல்லை தர்பை ஆசனமாக இருக்கணும். இல்லை வேறு ஏதாவது ஆசனம் தரையில் உட்காந்து தயவுசெய்து வந்துட்டு மந்திர உரு கொடுக்காதீங்க. இப்போ அந்த வேர்களை நீங்கள் கறிக்கு எடுத்துருக்கீங்க. கல்வத்தில் போட்டு ஒன்றா ஒவ்வொரு வேர் கறிக்கு எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதை போட்டு கல்வத்தில் அரைக்க ஆரம்பிக்கிறீங்க. அரைக்கிறது காராம்பசு நெய் விட்டு தான் நீங்கள் அரைக்கணும். இப்போ அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வேருடைய கறியையும் நீங்கள் அரைச்சிட்டு பச்சை கற்பூரம், கஸ்தூரி, குங்குமப்பூ, கோரஜனை, புனுகு இதெல்லாம் சேர்த்து அரைங்க. 5 மணி நேரம் தொடர்ச்சியாக இடைவிடாமல் நீங்கள் அரைக்கணும். அரைக்கும் போது மந்திரம் சொல்லிக்கிட்டு இப்போ நான் மூலமந்திரம் கொடுக்குறேன். இந்த மூலமந்திரத்தை சொல்லிக்கிட்டு அரைக்கிறது சரியான முறை இது. அப்படி சொல்லிக்கொண்டு உங்களால் அரைக்க முடியவில்லை என்றால் மையை 5 மணி நேரம் இடைவிடாமல் அரைத்து வெள்ளி சிமிடியில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இப்போ மையை அரைச்சி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டிங்க. அந்த மையை சாமி படத்துக்கு பூஜை ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தாம்பூலத்தில் பவளமல்லி பூவோ இல்லை மல்லிப்பூவோ பரப்பி அது மேலே வச்சு இப்போ நீங்கள் உரு கொடுக்க தொடங்கணும். ஒரு ஆசனத்தில் மருந்து உரு கொடுக்க தொடங்கணும். அதுக்கான மூலமந்திரம் ஓம் நமோ பகவதே திரிபுர தகனம் மகா மாயா சக்தி ஹரியின் க்ளீம் சௌம் ஸ்ரீ காருண்ய ரூபி நம்ம காரியம் சாதய குரு சுவாகா. 1008 உரு. 1008 ஊர்னா 1008 ஊர்லேயே சித்தி ஆகிடும் நினச்சிடாதீங்க. 1008 ஊர் 48 நாட்கள் ஒரு மண்டலம் நீங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கும் போது தான் அது சித்தியாகும். அப்போ சித்தியானதுக்கப்புறம் அந்த மையை எடுத்து இட்டுக்கொண்டு நீங்கள் எந்த தெய்வத்தை ஜெபிக்கிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னம் கிடைக்கும். அந்த மையை திரியாக போட்டு நீங்கள் ஜோதி பிரசன்னம் பார்க்கும்போது அந்த தெய்வம் நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த விளக்கில் ஜோதி பிரசனமாகி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான குறியை சொல்லும். நீங்கள் எப்படி வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது
சர்வசன வசியம். இந்த சர்வசன வசிய மைக்கு என்னென்ன மூலிகை தேவைப்படுதுன்னு பார்ப்போம். புல்லாமணுக்கு வேர், குழலா தண்டி வேர், வெள்ளை சாரணை வேர், வெள்ளை குண்டுமணி வேர், ஆடையொட்டி வேர், தொட்டால்வாடி வேர், வெள்ளை விஷ்ணுகாந்தி வேர். இத்தனை மூலிகைகளையும் நீங்கள் எடுத்துக்கணும். இதை எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். எடுத்துக்கிட்டு புனுகு, கோரோஜனை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, கஸ்தூரி, இதுக்கும் காராம்பஸ் நெய் தான். முன்னாடி சொன்னது மாதிரியே நீங்கள் அரைச்சி 4 மணி நேரம் இடைவிடாமல் நீங்கள் அரைக்கணும். அரைச்சி கொஞ்ச நேரம் அரைச்சதுமே அது மெழுகு பதத்துக்கு வந்துடும். ஆனாலும் மெழுகு பதம் வந்ததும் நீங்கள் மை பதத்துக்கு வந்ததும் நீங்கள் எடுத்து வச்சிடாதீங்க. 4 மணி நேரம் தொடர்ச்சியாக அரைச்சால் தான் இந்த மை வேலை செய்யும். அரைச்சி வெள்ளி சிமிழியில் பத்திரப்படுத்தி வச்சிங்க. வெள்ளி சிமிழியில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு முன்னாடி சொன்னது மாதிரியே பூஜை ரூமில் எடுத்துகிட்டு போய் ஒரு தாம்பாளத்தில் பூக்களை பரப்பி, உங்களுக்கு பவள மல்லியாக இருக்கலாம், இல்லை மல்லிப்பூவாக இருக்கலாம், இல்லை வாசனை அதிகமாக வீசக்கூடிய பொருள் எந்த பூவாக இருந்தாலும் சரி அந்த பூவை வச்சுக்கலாம். அது மேலே வச்சு மூலமந்திரம் ஓம் க்ளீம் ஸ்ரீம் சௌம் ஸ்ரீ பாலமோகினி சர்வஜனம் வசிய வசிய குரு குரு சுவாகா 1008 ஒரு மண்டலம். அதே மாதிரி கால பிரமாணம், அதே இடத்துல அமர்ந்து அதே கால பிரமாணத்தோடு, அதே உச்சரிப்போடு, அதே கால நியமனத்தோடு நீங்கள் 48 நாட்கள் 1008 ஏற்றும்போது இந்த மந்திரம் சர்வ ஜனத்தையும் வசியம் பண்ணும். லோக வசியம் கூட ஆகும். இது எல்லா வசியத்துக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது பெண் வசியம். இந்த பெண் வசியத்துக்கான மூலிகை வந்துட்டு கொன்றை. கொன்றை வந்துட்டு சரக்கொன்றை இருக்குது. அதை கொன்றைன்னு தான் பொதுவாக சொல்லியிருக்காங்க. எந்த கொன்றை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொன்றை, குப்பைமேனி, சிறியானங்கை, பெரியானங்கை, ஆடை ஒட்டி, தொட்டால்வாடி, பேய் மிரட்டி, பூனை வணங்கி, வில்வம், அழிஞ்சில், வெள்ளருக்கன், இந்த அனைத்து வேர்களையும் நீங்கள் எடுத்துக்கணும். அனைத்து வேர்களையும் எடுத்து முன்னாடி சொன்னது மாதிரியே தனித்தனியாக கறிக்கி எடுத்து வஸ்திரகாயம் செய்து கல்வத்துக்கு பூஜை போட்டு எப்படி நீங்கள் முன்னாடி மைய அரைக்க சொல்லியிருந்தோன்னா அதே மாதிரி மைய அரைச்சி இதில் குங்குமம், கோரஜனை, புனுகு, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், இதை மலைத்தேன் விட்டு அரைக்கணும். இதை மலைத்தேன் விட்டு அரைச்சா தான் பெண் வசியத்துக்கு மலைத்தேன் விட்டு அரைக்கிறது 100% வேலை செய்யும். இந்த காராம்பஸ் நெய்யெல்லாம் விட்டு அரைச்சிடாதீங்க, மலைத்தேன் விட்டு அரைங்க. இதுக்கு 3 மணி நேரம் தொடர்ச்சியாக நீங்கள் அரைச்சி வெள்ளி டப்பாவில் பத்திரப்படுத்தி வச்சிங்க. பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இதுக்கான மூல மந்திரம் முன்னாடி சொன்னது மாதிரி தான். கால பிரமாணம் முக்கியம், கால நியமம் முக்கியம். பூஜை ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு முறையாக பூஜை போட்டுருங்க. முடிஞ்சால் நைவேத்தியம் கூட பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் இப்போ சொல்லணும். இதை வச்சு இந்த மந்திரத்தை தான் நீங்கள் உருவேற்றணும். ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் ஸ்ரீ பாலமோகினி ராஜாதி ராஜமோகினி சர்வசங்கம் வசமாக குருகுரு சுவாகா 1008 ஒரு மண்டலம் 48 நாட்கள் தொடர்ச்சியாக காலப்பிரமாணத்தோட நீங்கள் கொடுத்து இந்த மையை நீங்கள் சித்தி பண்ணிங்க. இந்த பெண் வசிய மையை சித்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா வசியமாவதங்களே கிடையாது. எல்லாரும் வசியமாவாங்க, எல்லா பெண்களும் வசியமாவாங்க. ஆனால் தவறான காரியத்துக்கோ, பிறருடைய குடும்பத்தை கெடுக்கிறதுக்கோ, பிறன் மனைவி மேலே நீங்கள் ஆசைப்படுறதுக்கோ இதை நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மையை நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா வசியம் என்பது விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறது தவறான விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக எதையும் நம்ம மந்திர விஷயங்களையோ, மை விஷயங்களையோ, தாந்திரிக விஷயங்களையோ நம்ம சொல்லித்தரக்கூடாது. அது கொடுக்கவும் கூடாது. இதை நீங்கள் பார்த்துங்க, செஞ்சு பயன்பெறுங்கள் நண்பர்களே. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான மூலிகையினுடைய மையை பற்றியும் அதனுடைய பிரயோக முறையை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு நான் சொன்னது கிடையாது. விருப்பம் இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், மாந்திரிகத்தை நன்மைக்காக பயன்படுத்துங்க, நன்மைக்காக கற்றுக்குங்க. 4 பேருக்கு நன்மை செய்யணும், 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தயவுசெய்து கற்றுங்க. ஏன்னா இந்த மாந்திரிகத்தை வச்சு பல விஷயங்கள் தவறான விஷயங்கள் நடக்குது. பல குடும்பங்கள் வீணாக போகுது. இதுக்கெல்லாம் தவறான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, தவறான வழிகாட்டுதலுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. தயவு செய்து அப்படி பயன்படுத்தாதீங்க. இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக இருக்கிறதுக்கு, துன்பம் இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இந்த மாந்திரிகம் ஒரு நல்ல வழிக்கு பயன்படணும். அப்படிப்பட்ட மாந்திரிகவாதியை நீங்கள் உருவாகணுங்கிற நல்ல நோக்கத்தில் தான் இதை போடுறேன். தயவு செய்து நன்மைக்கு பயன்படுத்துங்க. இந்த கொடுத்துருக்க இந்த 3 மையும் சொன்ன மாதிரி
நிச்சயமாக சொன்ன வேலையை செய்யக்கூடிய மை தான் இது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. செஞ்சு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.